ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு வாழைக்காய் பொரியல் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன்னா, அதுக்காக ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சமைக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தொக்கா செஞ்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வாழைக்காய் தான், அதனால் இவ்வளோவே போதும்னு சொல்லிட்டு இது 2த்தையும் வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். அடுத்து தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு இஞ்சி பூண்டு போடுவேன். நான் எப்போவுமே கொஞ்சம் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு அது வதங்கினதும் பச்சை வாசனை போயிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிற ஒரே ஒரு வாழைக்காவை கட் பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வாழைக்காய் வேகட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா வாழைக்காய் வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தொக்காயிடுச்சுங்க. இது ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்குறேன்.